ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சன்னா மசாலாவும் பட்டூராவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ரெண்டையுமே டிஃப்ரெண்ட் டைப்பில் தான் செஞ்சுருக்கேன். சன்னா மசாலாவும் டிஃப்ரெண்ட் டைப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாதத்தோடு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம், பூரிக்கு சாப்பிட்லாம். இது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி டைப்பில் செஞ்சால். அதே மாதிரி நான் பட்டூராவை வெறும் மைதாவில் செய்யாமல் ரவை, கோதுமை, மைதா எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நல்ல பஃப்னு உப்பி வந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது. நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அருமையாக வரும். இதை இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நல்ல சுண்டல், சின்ன சைஸ் சுண்டலை நல்லா நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். நைட்டு 10 மணிக்கு ஊற வச்சது. இப்போ காலையில் 8 மணி ஆகிடுச்சு. இது வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 5-6 விசில் நல்லா வேகட்டும். வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் வேக வைக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்ருக்கேன். இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும், நல்லா உப்பு பிடிக்கட்டும். அப்போ இது கூட ஒரு டீ பேக் போட்டுடலாம், நல்ல கலர் வரும். இது கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போது நம்ம மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு இப்போது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்ருக்கேன். நெய்யில் வறுத்துட்டு செஞ்சால் அதனோட வாசமே தனி. எந்த சாம்பாருக்காக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம வறுக்கிற பொருள்லாம் வறுத்துட்டு அரைச்சி பாருங்கள். அந்த மசாலோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி 2 டீஸ்பூன் அளவுக்கு, சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு, சீரகம் 1/4 டீஸ்பூன், பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2, பட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு 2-3, 4 லவங்கப்பூ. இதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இது கூட வெங்காயம், தக்காளி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 100 கிராம் அளவுக்கு வெங்காயம், தக்காளியும் ஒரு 50-60 கிராம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். சின்னதாக மீடியம் சைஸ் தக்காளி, பெங்களூர் தக்காளி எடுத்துகிட்ருக்கேன். அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் குழம்பு. அது ஒரு மீடியம் சைஸ் 3 எடுத்து வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே ஒட்டுக்கா சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு 10-12 பல் பூண்டு, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அதோடு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் ஒரு 4 மிளகாய் சேர்த்துட்ருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி இந்த மாதிரி செய்கிறது. வறுக்கிறப்பையே பாருங்கள், ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்போவும் சன்னா மசாலா ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும். சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை சாப்பிட்டா வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். பிடிக்கும், எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்போது அந்த மசாலா கூட இந்த தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு வரும். இந்த தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் ஆகிடுச்சு. நம்ம டீ பேக்கை எடுத்துடலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதோட இந்தளவுக்கு ஒரு 20 வேக வச்ச சன்னாவை இதோட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் குட்டியாக 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், சின்னதாக ஒரு பட்டை, 2 லவங்கப்பூ.
இதை சேர்த்துட்டு வதக்கிட்டு நம்ம சன்னாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நம்ம வேக வச்ச சன்னாவை சேர்த்துக்கலாம். இது கூட அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சன்னா மசாலா செஞ்சுட்டா நம்ம எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச சன்னாவையும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நல்லா சீக்கிரமாக கெட்டியாயிடும். இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா வாசம் வந்துட்டுருக்கு. ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இப்போ இது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இது மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற கசூரி மேத்தி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துனா கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக பாருங்கள், சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் ஸ்மெல், சூப்பர் டேஸ்ட். சன்னா மசாலாவுக்கு இன்றைக்கி பூரி சுடலான் இருக்கேன். 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. இதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்ருக்கேன். நல்லா கலந்துட்டு வாயில் வச்சு பார்க்கலாம். போதுன்னா போதும், இல்லைன்னா நம்ம ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்ருக்கேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். செஞ்சுக்கலாம். இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா டைட்டாக இருக்கணும். ரவை போட்டிருக்கோன்னா கொஞ்சம் இலக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊறுனா டைட் ஆகிடும். இப்போது இன்னும் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தேவைன்னா கொஞ்சம் நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது கொஞ்சம் ஊறட்டும். ஊறுனா ரவையும் ஊறிடும், இன்னும் டைட் ஆகிடும். அப்போ நம்ம பூரி போட்டால் எண்ணெய் குடிக்காது, நல்லா பஃப்னு வரும். ஓகேங்களா? இப்போ இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். அப்புறம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி தேவையான ஷேப்பில் தேவையான சைஸில் நாம் பூரிக்கு தேய்ச்சிட்டு சுட்டுக்கலாம். பெருசாக வேணுனாலும் சுட்டுக்கலாம், பட்டூரா மாதிரி. சின்னதாக வேணுனாலும் சுட்டுக்கலாம். பெருசாக தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி பெருசாக 2 பூரி தேய்ச்சிருக்கேன். இப்போ இதை எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் போட்டு எடுத்துடலாம். சூப்பராக உப்பி வந்துருச்சு. எவ்வளோ பெரிய பூரி பாருங்கள். இப்போது எடுத்துடலாம். நல்லா பூரி உப்பி வருது, வெந்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். இவ்வளோ பெரிய பூரியை தான் சுடணும்னு இல்லை. சன்னா மசாலானா இவ்வளோ பெருசாக இருக்கணும்னு இல்லை, சின்னதாகவும் சுட்டுக்கலாம்.
சூப்பராக சன்னா மசாலா பட்டோரா ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டோரா கோதுமை, ரவை, மைதா 3ம் சேர்ந்து செஞ்ச பூரி இது. சூப்பராக பஃப்னு உப்பி வந்திருக்கு. புசு புசுன்னு பெருசாக நல்லா இருக்குது. பார்க்கவே ஹோட்டலை விட சூப்பராக இருக்குது. நம்ம இதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக சன்னா மசாலாவும் பட்டோராவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க, சாஃப்டாக இருக்கிறது வருது. இப்போது இதோட ஆனியனும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஹோட்டலை விட சூப்பராக இருக்குங்க. பூரியும் நல்லா இருக்கு. சன்னா மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த சன்னா மசாலா பண்ணுறது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கள என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.